Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. புதிய ஆட்சி தற்போதுதான் அமைந்துள்ளது. ஒரு சில அடிப்படை வசதிகளை செய்வதற்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்றும், புகார்கள் குறித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி பேட்டியளித்துள்ளார். இதன் மூலமா இது லான்ச் பண்ணி 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எங்களுக்கு ஒரு 200 கிரீவன்சஸ் வந்திருக்கு. அதை ஓபன் பண்ணீங்கன்னா கிரீவன்ஸ் ஃபார்ம் வரும். இதன் மூலியமா மக்கள் குறைகளை சொல்லலாம். இதுல வந்திருக்க குறைகள் பாத்தீங்கன்னா 1 வாரம் 15 நாட்களுக்குள்ள நாங்க சரி பண்ணிடுவோம். மேஜரா இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ரோடு, கழிவுநீர் கால்வாய், அந்த மாதிரி நிறைய வந்திருக்கு. ரோட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் நாட்கள் ஆகும் சரி பண்றதுக்கு. இது மட்டும் இல்லாம அதை பிரிச்சுட்டு அதுல பண்ணுவோம். இந்த மாதிரி குப்பைகளா இருக்குது, இந்த மாதிரி கால்வாய். நேற்று ஒரு கிரீன் பெட்டிஷன் வந்தது. நான் இங்க உட்கார்ந்தப்ப பொழிச்சலூர் கிராமத்துல இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதற்கான தீர்வு இப்ப அங்க போயிட்டு இருக்கு. கிளீன் பண்ணி அந்த எந்தெந்த இடத்துல கார்பேஜ் பின் இல்லையோ அந்த இடத்துல கார்பேஜ் பின் வச்சு, அப்படி இல்லைன்னா அந்த வண்டி வச்சு அது எடுக்கிறதுக்கான சரியான திட்டங்களை நாங்க பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேட்டீங்க ரோட்ஸ் எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஆட்சி அமைஞ்சிருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். ரோட்ஸ் எங்கெங்க சரிவர இல்லையோ அதெல்லாம் ஆய்வு எடுத்து எங்களுக்கான அந்தந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்கறதுக்கான லெட்டர்ஸ் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆய்வு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் எங்களோட மெயினா எங்களோட டார்கெட் பாத்தீங்கன்னா கார்பேஜ் எடுத்துடணும், கிளியர் பண்ணிடணும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள மான்சூன் வரத்துக்குள்ள மழை நீர் வடிகால் சிஸ்டம் எல்லா இடத்துலயும் செயல்படுத்திடணும். மழை நீர் தேக்கம் என்ற பிரச்சனை இல்லாம இருக்கணும் இந்த இடத்துல அப்படின்றதான் என்னோட மெயின் போக்கஸா இருக்கு.